ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பை இன் ஆம்பர். இதை எழுதினவங்க மனோகர் மல்கோங்கர். இவர் ஒரு ப்ராமினென்ட் இந்தியன் ரைட்டர். இந்த பர்டிகுலர் நாவல் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 1971 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஸ்பை ரிலேட்டடான ஒரு த்ரில்லர். ஓகேவா, ஒவ்வொரு நாட்டோட சீக்ரெட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும், மற்ற நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத அவங்க நாட்டில் உள்ள ஒரு பர்சன் மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சில பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான பீப்புள் வந்து என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுறாங்க, இந்தியா அண்ட் சைனா இந்த ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு ஃபைட் நடக்கு அப்படின்னும், அதனால எத்தனை பேர் இறந்து போகிறாங்க, ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் அண்ட் ஆன்டகனிஸ்ட் அவங்க ரெண்டு பேரையும் சுற்றி எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு நாவலாக இது இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஸ்பை ரிலேட்டடான ஒரு நாவல். ஓகேவா, அதனால தான் ஸ்பை இன் ஆம்பர்னு கொடுத்துருக்குறாங்க. ஆம்பர் அப்படின்றது வந்து ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பைஸ் சில பேரை பற்றின கதை தான் இது. ஸோ இது வந்து 1960s to 70s நடந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்தியா அண்ட் ஆல்சோ சைனா இது ரெண்டுக்கும் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு மொனாஸ்ட்ரியை பற்றி சொல்கிற மாதிரி, அந்த மொனாஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதையும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, கேரக்டர்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது, அதனால் அதை வந்து நான் ப்ராப்பராக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். மெயின் கேரக்டர்ஸ் ரெண்டு பேர். ஓகேவா, கர்னல் ஜீட் மான்சிங் அப்படின்ற ப்ரொட்டகனிஸ்ட். இவர் வந்து இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். பெரிய டீம் ஒன்று அமைச்சு இந்தியாவில் அது ப்ராப்பராக கைட் பண்ணிகிட்டு இருக்கிற இவர் தான். தென் ஷோமோ ஜங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டகனிஸ்ட், இவர் தான் வில்லன். இவர் வந்து சைனாவில் உள்ள ஒரு ஏஜென்ட். ஓகேவா, ஸோ இந்தியா அண்ட் சைனா ரெண்டு பேருக்கும் தானே ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்குது. ரெண்டு இடத்துல ரெண்டு குரூப் லீடர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, தென் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா பெம்பம் அப்படின்றவங்க சைனீஸ் ஆப்ரேட்டிவ், இவங்க வந்து அந்த சோமோவோட குரூப்பை சேர்ந்தவங்க. தென் நிருபமா அப்படின்றவங்க ஒரு நர்ஸ் இருப்பாங்க, இவங்க வந்துட்டு ஜீட்டோட டீம். ஓகேவா, தென் யார் வந்துட்டு சைனாவை சேர்ந்தவங்க யார் இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் புஷ்கர் பட்டா அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு மாங்க். ஓகேவா, தென் கோம்டி பிரைஸ்ட் அப்படின்றவங்களும் ஒரு மாங்க், இவங்க ஜீட்டோட சைடு. ஓகேவா, தென் விக்டர் ஈஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இருப்பாங்க. இவர் வந்து ரெண்டு டீம்லையும் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். தென் பிகே அப்படின்றவங்க ஜீட்டோட டீமில் இருக்கிறவங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். தென் டிஎன் ஆன் அப்படின்றவங்க சோமாவோட சபார்டினேட்டாக இருப்பாங்க. தென் பஞ்சின் லாமா அப்படின்றவங்க யார் அப்படின்னா இது வந்து ஒரு திபேத்தியன் புத்திஸ்ட் லீடர். ஓகேவா, அந்த திபேத்தியன் புத்திஸ்ட் எல்லாத்தையுமே லாமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பஞ்சன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பார். ஸோ அந்த மொனாஸ்ட்ரி சொன்னேன் இல்லையா, அந்த மொனாஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த லாமாஸ் நிறைய பேர், ஒரு 8 பேர் அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். இப்போ 1971 தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, இப்போது இந்தியா அண்ட் சைனாக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு மொனாஸ்ட்ரி இருக்குது. அந்த மொனாஸ்ட்ரி வந்துட்டு ஆம்பர் லாமாஸ் அப்படின்ற ஒரு மாங்க். ஓகேவா, அவங்களோட கட்டளைப்படி அந்த ஒரு மொனாஸ்ட்ரி வந்து கட்டப்பட்டிருக்கும். அது வந்து கரெக்டாக அந்த ஹிமாலயன்ஸில் ஒரு ஐசோலேட்டடான பிளேஸில் இருக்கும். யாருமே அங்கே போனது கிடையாது. இந்தியாவும் சரி சைனாவும் சரி ரெண்டு பேருக்குமே ஆக்சசிபிலிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ யாருமே எந்த கவர்மெண்ட்டுமே எங்களை விசிட் பண்ணக்கூடாது, இங்கே வந்து எந்த சார்ஜும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே கம்ப்ளீட்லி இந்த மாதிரி மாங்ஸால் ரூல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மொனாஸ்ட்ரிக்குள்ளே ஒரு ஹிடன் சாம்பர் இருக்கிறதாவும், அந்த சாம்பர் ஃபுல்லாகவே எனார்மஸ் ட்ரெஷர்ஸ், அதாவது நிறைய கோல்டு காயின்ஸ், பேர்ல்ஸ், எமரால்ட், ரூபீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதாகவும், எல்லாமே ப்ரைஸ்லெஸ் ட்ரெஷர். அது வந்து எவ்வளோ அது ரேட் அப்படின்றதே நம்மளால் சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய ட்ரெஷர் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது சைனாவில் இருக்கிற கவர்மெண்ட் பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரெஷர் இருக்குது அப்படின்றது. ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாங்ஸ் எல்லாரையும் கொலை பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி சைனா வந்து கேப்சர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் ஒன்று போட்டுட்ருக்குறாங்க. அங்கங்கே ஸ்பைஸ் எல்லாமே அலர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பஞ்சன் லாமா அப்படின்றவங்க தான் அந்த மொனாஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு மாங்க். ஓகேவா, அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர், டெல்லியிலேருந்து நிறைய ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியா வந்து அந்த ட்ரெஷரை எடுத்துகிட்டு போகும், அது வரைக்கும் நீங்கள் அதை சேஃபாக பார்த்துக்கணும், சைனாவில் இருக்கிறவங்க அதை கேப்சர் பண்ண நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குது. ஸோ பஞ்சன் லாமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஹெட். ஓகேவா, அவர்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம தான் இதை ப்ராப்பராக பார்த்துக்கணும், 3 monthsக்குள்ளே இந்தியன் ஆஃபீஸர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, அது வரைக்கும் நம்ம இதை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும்
இருக்கணுன்ற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த மாங்க்ஸ் எல்லாத்துக்குமே சில கழுதைகளும் அப்புறம் ஆடு, செம்மறி ஆடு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எப்போவுமே ஒரு கேரவனில் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்திருக்குது, எப்போவும் சப்ளை பண்ணுற மாதிரி இப்போவும் வந்திருக்குது. அப்போது அந்த மாங்க்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், உள்ளே வந்து ஃபீஸ்ட் போயிட்டுருக்குது. க்ரீன் சர்பண்ட்டை வச்சு ஒரு ஃபீஸ்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேவா? ஒரு பெரிய க்ரீன் கலர் பாம்பு, அதை வச்சு ஒரு ஃபீஸ்ட், ஒரு திருவிழா மாதிரி நடந்துகிட்ருக்குது. அந்த திருவிழா வந்து முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து இந்தியன் கஸ்டடிக்கு அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட அந்த ட்ரெஷரை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஃபீஸ்ட் மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ ஹெட் லாமா இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, புஷ்கர் அண்ட் காம்டி இவங்க 2 பேரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சீக்கிரட்டாக உங்களுக்கு வேலை தரேன், நீங்கள் 2 பேரும் ஸ்பை மாதிரி இருக்கணும், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறத நீங்கள் தான், சீக்கிரட்டாக அப்பப்போ என்ன நடக்குது அப்படின்றது வந்துட்டு ரிப்போர்ட்டை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் லாமா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இதை பண்ணக்கூடாது, ஆளுக்கு ஒரு இடத்துக்கு போங்க, 2 பேரும் தனியாக தான் இருந்து ஒர்க் பண்ணணும், 2 பேருக்குள்ள கனெக்ட் இருக்குது அப்படின்றதே யாருக்கும் தெரியக்கூடாது, என்னை தவிர உங்களை தவிர இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, கர்னல் ஜீட் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்துட்டு மர்டர் அலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமாண்டோ ஸ்கூலில் வந்து சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, ரொம்ப சைலண்ட்டாக எல்லாரையும் கில் பண்ணுறது எப்படி, எந்த ஒரு வெப்பனும் இல்லாமல் எல்லாரையும் கொலை பண்ணுறது எப்படின்னு சொல்லி அவர் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கிறாரு. இதை வந்து நார்மலான ஹியூமன் பீயிங்காக கிடையாது, ட்ரைடர்ஸ் வரும்போது, எனிமீஸ் வரும்போது அவங்கள வந்து எப்படி எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சாதாரணமாக அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்வலாக மிலிட்ரியில் இது எல்லாமே ட்ரெயின் பண்ணுறது தான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கிறாரு. இப்போது பிகேக்கு ஒரு கோடட் மெசேஜ் ஒன்று வருது. அதை அனுப்புனது யார் அப்படின்னா, விக்டர் ஈஸி. இந்த விக்டர் அப்படின்றவங்க வந்து பிகேக்கு ஒரு கொலீக். ஒன்ஸ் அவங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் ஒரு விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா, விக்டர் வந்து இப்போ சைனாவோட கஸ்டடியில் இருக்கிறதாவும், கஸ்டடி அப்படின்னு சொல்கிறத விட அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ விக்டர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர், இந்தியன் அஃபீஷியல்ஸ் கூட ஒர்க் பண்ணவர். இப்போ அவர் சைனாவோட அந்த செக்யூரிட்டியாக இருக்கிறதுனால, அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறதுனால அவங்களோட சீக்ரெட் பிளான்ஸ் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ என்ன தான் அவர் சைனாக்கு கீழே ஒர்க் பண்ணாலும், ஒரு இந்தியன் அப்படின்ற அந்த ஒரு லவ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு விஷயம் பண்ணும்போது இவரால் பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ இந்தியன்ஸ்க்கு இதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடட் மெசேஜ் மாதிரி அவரோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அதில் என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கர்னல் ஜீட்டை வந்து என்ன காண்டாக்ட் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி பிகேக்கு இவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் பிகேக்கு சோமோ ஜங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கில்லரை பற்றி ஞாபகம் வருது. அவன் தான் ஆன்டகனிஸ்ட் இல்லையா, அவனோட தலைமையில் தான் சைனாவில் ஒரு பெரிய மிஷன் ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவனை பற்றி இவர் என்ன நினச்சி பார்க்குறாரு அப்படின்னா, அவன் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கில்லர், எல்லாரையுமே ஈஸியாக கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணக்கூடியவன். அப்படி கொலை பண்ணும்போது ஒரு சைக்கோ மாதிரி விசில் சவுண்டோட அந்த ஒரு டியூன் போட்டுகிட்டே தான் அவன் வந்து கொலை பண்ணுவான். அந்த அளவுக்கு ரொம்ப க்ரூயலான பர்சன் அப்படின்றத பிகே வந்து நினச்சி பார்க்குறான். இப்போ சைனாவில் என்ன நடக்குது அப்படின்னா, விக்டர் வந்து இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணதுக்கப்புறமா எப்படியும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. எப்படி தெரிஞ்சிருக்கும்னா, அந்த விக்டருக்கு வந்து பெம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஓகேவா? இவரை ஏமாத்தினதுனால அந்த பெம்பமும் இவரை ஏமாற்றி இவரை வந்து சோமோ ஜங்க் கிட்ட கூட்டிகிட்டு போவார். இந்தியாவுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்றத சொன்ன உடனே அந்த ஜங்க் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவனை வந்து நீ தூக்கில் போட்டுரு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஜீட்டோட அவன் கனெக்ஷனில் இருக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஜீட் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மிஷனை லீட் பண்ணக்கூடியவர். இப்போ ஜங்க் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட சபார்டினேட்டான டிஎன் ஆன் அப்படின்றவனை கூப்பிட்டு, நீ போயிட்டு ஜீட்டை சீக்கிரம் கொலை பண்ணிடு, அவனுக்கு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா இது ஒரு பெரிய வாராக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி நீ அவனை கொலை பண்ணிடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த டிஎன் ஆனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்தியாவுக்கு போயிட்டு ஜீட்டோட ஒரு காரில் வந்துட்டு பாம் செட் பண்ணிடுறான். பட் ஜீட்டுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு காரில் பாம் இருக்குது அப்படின்றது. அந்த கார் வந்து பிளாஸ்ட் ஆகுது. ஸோ அவன் இறந்து போகிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணிவிட்டு அதுலேருந்து அவன் ரொம்ப கிளவராக தப்பிச்சிடுறான். தப்பிச்சு போயிட்டு அந்த மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, அங்கே நர்ஸ் நிருபாமா அப்படின்ற ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களோட கேரில் அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வரான். இப்போது விக்டரை வந்து ஆல்ரெடி கொலை பண்ணுறதுக்கு சொல்லிட்டாங்க இல்லையா, ஸோ அவன் வந்து இறந்து போயிட்டான். அவனோட லாஸ்ட் மெசேஜ் இறந்து போகிறதுக்கு முன்னாடி பிகேக்கு ஒரு வார்னிங் லெட்டர் மாதிரி ஒரு கோடட் மெசேஜ் மாதிரி அனுப்பி வச்சுருப்பான். அதில் என்ன மென்ஷன்
பண்ணியிருக்கான் அப்படின்னா புஷ்கர் அண்ட் ஆல்சோ காம்டி இவங்க 2 பேரும் தான் நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ அவங்க 2 பேரையும் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி அனுப்பியிருப்பான். இப்போ சோமோக்கு வந்து வெயிட் பண்ண முடியல. ஸோ சங்க் வந்து என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திபேத்தியன் மாங்க் மாதிரி, அதாவது அங்கே லாமாஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மாதிரி இவனும் டிஸ்கைஸ் பண்ணிட்டு இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகிறான். இங்கே வந்துட்டு புஷ்கர் இருக்கிறான் இல்லையா, அவனோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவனை வந்து கழுத்தை நெரிச்சு கொல்றான். அப்படி கொல்லும்போது அவன் எப்போவுமே விசில் பண்ணிட்டே ஒரு டியூனோட கொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி விசில் பண்ணிட்டே அவனை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணதுக்கப்புறமா அவனோட டெட் பாடி எடுத்து ஒரு ரிவரில் வீசிடுறான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்ரூயலாக ஹார்ட்லெஸ்ஸாக ஈஸியாக எல்லாரையும் கொலை பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பான். கொண்டு அந்த பாடியை தூக்கி ரிவரில் போட்டதுக்கப்புறமா இப்போது ஜீட் வந்து நியூஸ் பேப்பரில் ரீட் பண்ணுறாரு, இந்த மாதிரி புஷ்கர் வந்து இறந்து போயிட்டான், அவனோட பாடி வந்து ரிவரில் இருந்துச்சு அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஜீட்டுக்கு உடனே தோன்றது நம்ம வந்து காம்டியை ஃபஸ்ட்டு அலர்ட் பண்ணணும், ஏன்னா நெக்ஸ்ட்டு அவனை தான் கொல்லணும்னு சொல்லி நினப்பான். அவனை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிருபமா கிட்ட ஹெல்ப் கேட்பான். நாங்கள் வந்து ஒரு சீக்ரெட் மிஷன் போயிட்டுருக்குது, இதில் ஒவ்வொருத்தராக இறந்துகிட்டு இருக்கிறாங்க, அதனால அடுத்து யாரையும் இழக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது பண்ணி ஆகணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்ட உடனே அவளுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ பெம்பம் அப்படின்ற அந்த சைனாவில் இருக்கக்கூடிய அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒலிம்பிக் சாம்பர், டெல்லியில் இருக்கக்கூடிய ஒலிம்பிக் சாம்பருக்கு அவளோட கேட் டிங்கலிங் அப்படின்ற அந்த கேட்டோட வந்துடுறா. இங்கே வந்ததுக்கப்புறமா அந்த காம்டி அப்படின்றவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறா. ஓகேவா? ஸோ இவளுக்கு என்ன மாதிரியான ஒரு ஹேபிட் இருக்கும் அப்படின்னா பெயிண்டிங் பண்ணுறது இவளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா யாராக இருந்தாலும் பெயிண்டிங் மூலமாக தான் அவங்கள அப்ரோச் பண்ணுறது, அவங்கள நான் பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த காம்டியோட பிக்சரை வந்து பெயிண்ட் பண்ணி தான் அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுவாள். அவள் ஆக்சுவலாக வந்திருக்கிறது காம்டியை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஜங்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி காம்டியை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்திருக்கிறா இல்லையா. ஸோ அதே மாதிரி கரெக்டாக டார்கெட் பண்ணி அவனை வந்து இவளோட வலையில் விழ வச்சிடுறா. 2 பேரும் அப்பார்ட்மெண்ட்டில் மீட் பண்ணுறாங்க, ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. அப்போ வந்து இவன் இன்வைட் பண்ணுறா, நாளைக்கு என்னோட லஞ்சுக்கு நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இவனுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவனுக்கு வந்து தெரியாது இவளுக்கு வந்து அந்த ஜங்கோட ஒரு கனெக்ஷன் இருக்குது, அவள் சைனாவிலேருந்து வந்திருக்கிறா, எதுவுமே இவனுக்கு தெரியாது. ஸோ இவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போது நிருபமா இருக்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து அந்த ஒலிம்பிக் சாம்பருக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது இவங்க ஜங்கை பார்க்குறாங்க. ஜங்க் வந்து வித்தியாசமாக இருக்கிறாரு, இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே, சைனாவில் இருக்கிற பர்சன் மாதிரிலாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தேகமாக பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அவன் வந்து பெம்பமை மீட் பண்ணுறான். அவகிட்ட இந்த டைப்ரைட்டரை பாஸ் பண்ணுறா. இந்த டைப்ரைட்டருக்குள்ளே ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இவ புரிஞ்சுக்கிறா. புரிஞ்சுக்கிட்டு பெம்பம் அப்புறம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறா. அந்த டைப்ரைட்டருக்குள்ளே என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா கிச்சன் அண்ட் கம்யூனல் கிச்சன் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கோடு வந்து இருக்கும். அதோட மீனிங் அவங்களுக்கு தான் புரியும். ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்கு. இப்போது பெம்பம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவள் வந்து அது என்னவா இருக்கும் அப்படின்றத அவள் வந்து டீகோட் பண்ணிக்குவா. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஆல்ரெடி அவள் பிளான் பண்ணியிருந்த மாதிரி அந்த காம்டி கூட ஒரு லஞ்சுக்கு வந்து அவள் போயிருப்பா. அங்கே போயிருக்கும்போது அந்த இடத்துல ஜங்க் வந்துடுவான். வந்துட்டு காம்டியை கொஷின் பண்ணுறான், நீ வந்து அந்த இந்தியனோட அந்த மிஷனில் இருந்ததானே, அந்த பஞ்சன் லாமா வந்து அந்த ட்ரெஷரை எங்கே வச்சுருக்கிறாங்க, எப்படி அதை ரீச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்குறான். பட் அவன் எதுக்குமே ஆன்சர் பண்ணாததுனால அவனை கொலை பண்ணிவிட்டு அவனோட டெட் பாடியை தூக்கி அந்த ரிவரில் போட்டுடுறாங்க. ஸோ 2 பேரும் கொலை பண்ணதுக்கப்புறமா இவன் வந்து வீட்டுக்கு வந்துடுறா. பெம்பம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிருபமா அவளோட வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அவளை என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு போர்ட்ரேட் வேணும், என்ன நீங்கள் வரைஞ்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவளுமே ஓகேன்னு சொல்லி அவளோட வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணிடுறா. இப்போ அவள் வந்துட்டு உள்ளே உட்காந்துருக்கிற நேரத்தில் நிருபமா வந்து என்ன நோட்டீஸ் பண்ணுறா அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து அங்கே எரிஞ்சு போயிருக்குது. தென் ஒரு பிஸ்டல் ஒன்று இருக்குது. தென் சஸ்பீஷியஸான சில ரெக்கார்டிங்ஸ் அங்கே இருக்குது. இது எல்லாத்தையுமே பெம்பமோட ஃப்ளாட்டில் இவன் நோட்டீஸ் பண்ணுறா. இது என்ன தெரியுது அப்படின்னா அந்த ஸ்பை கனெக்டடாக இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்பைஸில் இவளும் ஒன்று அப்படின்றது வந்து இவளுக்கு தெரிய வருது. ஸோ சைனாலேருந்து வந்த ஸ்பைல ஒரு ஆளு தான் இவ அப்படின்றத தெரிஞ்சுக்கிறா. இப்போ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா இவளை வர சொல்லிட்டு இந்த மாதிரி அவளோட போர்ட்ரேட்டை அவள் வரைஞ்சிட்டு இருக்கிற சமயத்தில் ஜீட் உள்ள வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் பிளான். அந்த மாதிரி ஜீட் வந்து அவளோட ஃப்ளாட்டுக்குள்ளே வந்துட்டான். ஜன்னல் வழியாக உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த டைப்ரைட்டரை எடுத்துட்டு இவன் ஒரு டூப்ளிகேட் டைப்ரைட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறான். ஸோ அப்போ தான் அந்த டைப்ரைட்டருக்குள்ளே ஃப்யூச்சரில் வரக்கூடிய மெசேஜஸை அந்த கோட்ஸை வந்து நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதை எடுத்துக்கிறான். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் வெளியே போனதுக்கப்புறம் இவளும் அந்த போர்ட்ரேட்டை வாங்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லி வந்துட்டா. இப்போது ஜங்குக்கு வந்து விஷயம் தெரிய வருது, ஜீட் வந்து உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்றது தெரிய வருது. அண்ட் ஆல்சோ பெம்பம் வந்து இவனை ஏமாத்திட்டதாகவும் அவன் நினைக்கிறான். ஆனால் ஆக்சுவலாக அவனுக்கு தெரியாது இல்லையா பெம்பமோட நாலேஜோட இது எதுவுமே நடக்கலை அப்படின்றது. ஸோ இவன் வந்துட்டு பெம்பம் தான் ஏமாத்திட்டு தான் நினச்சி
அவளை வந்து மிரட்டிட்டு இருக்கிறான். நான் உன்னோட கேட்டை கொலை பண்ண போகிறேன், நீ உண்மையை சொல்லிடு, நீ எதுக்காக அவன்கிட்ட இந்த மாதிரி என்னோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் சொன்ன, நீ சைனாக்கு துரோகம் பண்ணிட்ட, யூ ஆர் அ ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறான். அந்த பூனையை பிடிச்சி வச்சுட்டு இவன் அவளை மிரட்டிகிட்டே இருக்கிறான். இப்போ ஜங்க் வந்து என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, நிருபமாவை வந்து நீங்கள் கிட்னாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். தென் அவன் வந்து ஜீட்டோட ஹோமில் தான் இருக்கிறா அப்படின்றதையும் அவன் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான். அதுபடி அவளை வந்து எல்லாரும் சேர்ந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஜீட் வந்து அவளை ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறான். ஒரு ட்ரமாட்டிக் ஃபைட்டு நடக்குது. எல்லாரோட சேர்ந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து ஃபைட் பண்ணி அவளை காப்பாற்றிட்டா. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, சோமா, பெம்பம் அண்ட் அவளோட கேட் இவங்க 3 பேருமே அந்த மொனாஸ்ட்ரிக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த 8 லாமாஸையும் கொலை பண்ணிவிட்டு அந்த ட்ரெஷரை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த 3 பேரும் அங்கே போயிருக்கிற சமயத்தில் அந்த இடத்துல வச்சு சோமாக்கு ஆல்ரெடி பெம்பம் மேலே கோவம் இருக்கு இல்லையா, ஒரு ட்ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளை அங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இவன் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போது அங்கே தூரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வர்றதை இவனால் பார்க்க முடியுது. இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவனோட டீமில் உள்ளவங்க தான் ஹெலிகாப்டரில் வந்திருக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டரில் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். பட் ஆக்சுவலாக ஜீட் அண்ட் நிருபமா தான் அந்த ஒரு ஹெலிகாப்டரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க நேராக வந்து அந்த மொனாஸ்ட்ரியோட அந்த ஸ்டேர் கேஸில் கொண்டு அதை விட்டுறாங்க. பெரிய கிராஷ் மாதிரி அது நடந்துடும். இப்போது ஜங்க் வந்து இறந்து போயிட்டான். ஓகேவா, அவன் இறந்து போனதுக்கப்புறமா பெம்பம் வந்து அவளோட கேட்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவள் இறந்து போயிடுவா. கேட் வந்து உயிரோடு இருக்கும். இப்போது ஜீட் அண்ட் நிருபாமா 2 பேரும் சேர்ந்து அந்த ட்ரெஷரை சேவ் பண்ணிடுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேயே அதை அஃபிஷியலாக ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.